கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகக்கூடாது என்ற வாழ்த்தலை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்திற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நோவா. இதற்கு ஆதார வசனம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் அடிப்படையில் தான் நம்ம இன்றைய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் நம்முடைய கர்த்தராக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இதில் 3 நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 3 நபர்களை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அது முதலாவது நோவா குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தேவன் இந்த 3 பேரை நமக்கு ஏன் முன்மாதிரியாக வைத்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்துட்டு இந்த பாடத்துக்குலாம் நம்ம கடந்து போவோம். ஏன் தேவன் இந்த 3 பேரை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு முன்மாதிரி யார் அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரோட அடிச்சுவடை பின்பற்றி நடக்கக்கூடியது நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பணின்றது கூட அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இவர்களை குறித்து தேவன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், நாம் இந்த சுவிசேஷத்தில் இருக்கும்போது இவர்கள் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்றது இந்த தலைப்பின்களாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி தியானிக்கும் போது சரி, இந்த ஒரு முதல்ல பார்க்கும்போது நோவா, இவரை குறித்து தேவன் நமக்கு என்ன பாடமாக சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது இவர்கள் வாழ்ந்த காலம், பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்திருந்தாலும், இப்போ அந்த சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்திருந்தாலும் இவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாருங்க, இது நமக்கு ஒரு பாடமாக தேவன் எசேக்கியேல் மூலியமாக எழுதி வச்சிருக்கிறது நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அடுத்தது வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:1 சிஸ்டர். 12:1 தாங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு ஞாபகத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் பாருங்க, அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த சாட்சி கூட இந்த 3 நபரை குறித்து தான். ஆனால் இவங்க அந்த சாட்சின்னு சொல்லும் போது அடுத்த லைனில் அந்த வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னும் போது, இவர்கள் வாழ்ந்த காலம் பல்வேறு சூழ்நிலை நிறைந்த காலமாக இருந்தாலும் இவர்கள் எப்படி அந்த சூழ்நிலை எப்படி தேவனுக்கு உகந்த பாத்திரமாக எப்படி வாழ்ந்தாருங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது முன்மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் மனிதர்களாக இருந்து அவர்களும் அவருடைய வாழ்க்கை தேவன் மெச்சிக்கக்கூடிய அளவில் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் அடுத்தது இன்னைக்கு நான் பார்க்கறது நோவா. இப்படி நோவான்னு பார்க்கும்போது இந்த நோவாக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நோவா என்கிற பேருக்கு அர்த்தம் இவரு கண்காடசில் H5146 சொல்லப்பட்டிருக்குது. இதில் நோஆக் அப்படின்ற ஒரு உச்சரிப்போடு வருது. இதற்கு தமிழில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் ஓய்வு அல்லது இலைப்பாறுதல் நம்ம எடுத்துக்கலாம். அதோட பேரு கூட அர்த்தமாக இருக்குதுன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, அடுத்ததாக இதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து அவர் நம்முடைய சுவிசேஷத்தில் அவர் போதனையில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய 24ஆம் அதிகாரம் 37-39 வரை வாசிக்க கேட்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருங்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து இவர்களை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு. போதிக்கும் போது அதை வந்து குறித்து சுவிசேஷத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படியாக பார்க்கும்போது இதில் வந்து என்னதான் விஷயம் அப்படின்னா, நோவா காலத்தில் என்ன நடந்தது அந்த சம்பவம் நமக்கு எல்லாரும் நன்காக தெரியும். ஆனால் இருந்தாலும் அதை குறித்து ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு இதுக்குண்டான, அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் அது இப்பொழுது அது வந்து நிழலாக இருக்குது. சுசேஷகத்தில் இப்போ வந்து அது எப்படி நிஜமாக மாறுது, நிழலும் பொருளுமா எப்படி இருக்குதுன்றது கூட இந்த பாடத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது முதலாவது நோவா காலத்தில் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது தேவதூதர்கள் இந்த பூமிக்கு வரும்போது அவர்கள் பூமியில் இருக்கிற ஸ்திரீகள் அழகை பார்த்து அவங்களை திருமணம் செஞ்சு அவர்கள் மூலிமா ராட்சதர்கள் பிறந்தார்கள். இந்த ராட்சதர்கள் மூலமாக அவங்க வந்து ரொம்ப பலவான்களாக இருந்ததுனால அவர்கள், அதாவது மனிதர்களை ஒரு அடக்கி ஆள்ற ஒரு தன்மைக்குள்ளே அவங்க பலவான்களாக இருந்ததுனால தேவனுக்கு வந்து இது பிடிக்காத ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன்னாக்கா தேவன் வந்து அவர் படித்த படிப்பில் வந்து என்னதான் படித்தாருனாக்கா அவர்களை ஆணும் பெண்ணுமாக தான் படித்தார். இன்னொன்று வந்து அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இது வந்து எந்த ஒரு தூதர்களுக்கோ யாருக்கும் தேவன் இது கொடுக்கல. அதனால் தேவனுடைய திட்டத்துக்கு இது எதிர்மறையாக இருந்துச்சு. தேவனுடைய திட்டத்துக்கு இதுக்கு வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு அருவறுப்பத்தக்கதான ஒரு காரியமாக இருந்ததுனால தேவன் இதை வந்து என்ன பண்ண வெறுத்தார். இப்படி வெறுக்கும்போது அந்த காலகட்டத்தில் இதன் மூலிமா பாவங்கள் அதிகமாக பிறகுறதுனால தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் வந்து இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும்போது தேவனுடைய கண்களில் வந்து ஒரு உத்தமனா ஒரு நீதிமானா யார் தான் கண்களுக்கு கிருபை கிடைச்சுன்னு பார்த்தா நோவாவும் நோவாவுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது பார்க்குறோம். அப்படி நோவா கிடைக்கும் போது தான் தேவன் வந்து நோவாக்கு சொல்கிறாரு, அதாவது இந்த முழு உலகத்தையும் நான் தண்ணீரால் அழிக்க போகிறேன், உனக்கு ஒரு பேலையை உண்டு பண்ணிக்கோ, அதனால் உன்னுடைய குடும்பமும் நீயும் அதுலேருந்து ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நோவாவும் பேலையை செய்கிறார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் பேலையை கட்டினார். அதே போல் எல்லாருக்குமே இந்த விஷயம் நோவா மூலம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால தேவன் நோவாயும் அவருடைய குடும்பத்தை மட்டும் அந்த ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றினாருன்னு பார்க்குறோம். சரி, இதில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின் போது இதில் வந்து நோவா காலத்தில் நடந்த விஷயம் இல்லைங்களா, அது முடிஞ்ச பிற்பாடு அதாவது நோவா காலத்தில் நடந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். இதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நோவாக்கு தேவனுடைய கண்களில் எப்படி கிருபை கிடைச்சிச்சு, எப்படி நீதிமானம் உத்தமானா சொல்கிறா அப்படின்ற கூட அந்த வசனம் வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதாவது நோவாக்கு வந்து நீதிமானும் உத்தமன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அன்றைக்கு இருந்த காலத்தில் வந்து இருந்த ஜனங்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானாக இருந்தாருனாக்கா, அதாவது வேத வசனம் சொல்லுது, அதாவது நீதிமானும் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு நீதிமானும் உத்தமனுமாக நோவா காணப்பட்டான்னு. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே படிங்க. ஒரு பேழையை அமைத்தான். இது கிறிஸ்துவின் அடையாளமாகவும் மனித சமுதாயத்தை மீண்டும் நிரப்பி மறுசீரமைப்பு கூடிய அவரிடம் உள்ள வல்லமையின் அடையாளமாகவும் இருக்கிறது. ஒரு பேழையை கட்டும்படி தேவன் கட்டளையிட்டால் அந்த பிரளயம் வர 120 ஆண்டுகள் தாமதமானாலும் அதை கட்டி மனிதர்களாக எச்சரிப்பது புத்திசாலித்தனமான செயலாகும். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு தேவன் அவருடைய விசுவாசத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்திற்கு அவர் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்படி செய்தார். ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கீரைக்கே மொழி சொல் கதறக்கேனோ, அதாவது கழித்து போட அல்லது அழிக்க தீர்க்கப்பட்டது. நியாய தீர்க்கப்பட்டது.
சுதந்திரவாளியானவன் ஏனென்றால் அவர் உண்மையாகவே தேவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்தார். முற்றும் முழுவதான அர்த்தத்தில் எவரும் நீதிமானாக இருக்கவில்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:10. இந்த வாசித்த இதில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது தேவன் நீதிமானும் உத்தமனும் சொல்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, ரோமரில் வந்து சொல்லுது நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு. அப்படின்னா எதை குறித்து அவர் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுடைய பார்வையில் காணப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காரியத்தில் வந்து முதலாவது அந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது நோவா கிட்ட அதாவது அவர் காண்பித்த அந்த குணலட்சத்தில் 3 குணலட்சணம் இருக்குது. என்னன்னா, முதலாவது வந்து விசுவாசம், ரெண்டாவது வந்து கீழ்ப்படிதல், மூன்றாவது வந்து அவர் கிரியையில் காண்பித்தார், செயலில் வந்து காண்பிச்சார். இந்த 3 விஷயம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நோவா கிட்ட இருந்துச்சு. இதை வந்து தேவன் பார்த்தார். அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் வந்து எல்லா ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாகவும் துணிகரமாக பாவம் செய்யும் போது கூட தேவன், அதாவது நோவா வந்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு அந்த நாட்கள் இருக்கும்போது தேவன் அவரை பார்க்கும்போது அவருக்கு வந்து கிருபை கிடைக்குது. அப்படி கிருபை கிடைச்ச பிற்பாடு கூட அதாவது நோவாக்கு வந்து கர்த்தராக ஆண்டவர் அது சொல்லும் போது என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது முதல்ல வந்து இந்த பேலையை நீ கட்டு அப்படின்னு சொல்லும் போது அவர் முதல்ல வந்து அவர் என்ன விசுவாசிக்கிறாருனாக்கா, தன்னுடைய வாழ்நாட்களிலே மழையே அப்படின்றது வந்து அவருக்கு என்னன்னே தெரியாது. மழை பெய்யுது அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை நான் தண்ணீரால் அழிக்க போகிறேன், நீ ஒரு பேலையை உருவாக்குன்னு சொல்லும் போது முதல்ல வந்து அதை விசுவாசித்தார். முதல்ல வந்து அதை விசுவாசித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, அந்த முதல் விசுவாசம் அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிஞ்சு அடுத்தது வந்து கிரியையில் கொண்டு வர்றார். இப்போ முதலாவது நம்ம விசுவாசத்தை பார்க்குறோம். விசுவாசத்துக்கு இன்னொரு வசனம் எபிரேயர் 11:7 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணத்தகாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆகாதென்று தீர்த்து விசுவாசத்துடன் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதாவது விசுவாசத்தில் அப்படின்ற ஒரு இதில் பார்க்கும்போது, அதாவது அவன் முதல்ல வந்து நோவா என்ன பண்ணுறாருனாக்கா, தேவன் சொன்ன உடனே அதை வந்து நம்பி விசுவாசிக்கிறாப்படி. ஆமாம், தேவன் அழிப்பார்னு சொன்னால் அந்த மலையை நாம் பார்க்கல, ஆனால் இனிமேல் அது அதாவது இந்த உலகத்தை வந்து தண்ணீரால் அழித்த பிற்பாடு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு அவரை கண்ணுக்கு முன்பாக அவர் பார்க்கல. ஆனால் அப்படி பார்க்காததை வந்து தேவன் சொன்ன உடனே முதல்ல விசுவாசிக்கிறார். விசுவாசித்து அதை வந்து நம்பி என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பேலையை கட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படுகிறார். ரெண்டாவது வந்து கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை வந்து நம்ம வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 6:14 வாசிப்போம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகள் உண்டு பண்ணு, அதை உள்ளம் புறமாக கீழ்பூசு. அதாவது இதில் வந்து இந்த வசனம் சொல்லப்பட்ட பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு தேவன் சொன்ன உடனே அவர் கீழ்ப்பணிந்தார். ஆனால் அவர் மலையை பார்க்கல, ஆனால் தேவன் சொல்கிறத வந்து விசுவாசித்து அது உடனே அது கீழ்ப்படுகிறார். அது கீழ்ப்படிது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, கிரியையில் காட்டுறாரு. கிரியையில் காண்பிக்கிறதா இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதாவது இது கீழ்ப்படுகிறாரு. அதாவது நம்முடைய ஆண்டவர் தேவன் சொல்லும் போது அதை கேட்டு முதல் விசுவாசிக்கிறாரு, அடுத்தது கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அதை வந்து என்ன கிரியையில் கொண்டு வர்றார். சரி, அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ள ஆனதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்.
இதுக்கு சகோதரர் கொடுக்குற அந்த விளக்கத்தை நம்ம படிப்போம் sister. இன்னும் காணப்படாத காரியங்கள் மனிதன் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதுவரை ஒரு துளி மழை கூட பெய்யாத நிலையில் அத்தகைய பேழையை கட்டுவதற்கு வெளிப்படையான காரணம் எதுவுமில்லாத காலத்தில் அதை கட்டியது. அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுகிற இதோட விளக்கம் என்ன இருக்குன்னா, அதாவது நோவா வந்து அதை காணக்கூடியாத காரியமாக தான் இருந்துச்சு. அதாவது மழை வரும், மழையால் இந்த உலகம் ஃபுல்லாக முழுவதும் அழிக்கப்படும். அடுத்தது வந்து என்ன நடக்க போகுன்றது வந்து தேவன் அவருக்கு அறிவிச்சது. அவருக்கு கண் முன்னாடி வந்து அது எப்படி தான் இருக்குதுனாக்கா, காண முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அப்படி காண முடியாத காரியத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசித்தார், கீழ்ப்படிஞ்சார். அடுத்தது வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, கிரியையில் காட்டுறாரு. கிரியையில் காட்டுறதா தான் அடுத்த வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6:17-14. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் இங்கே பார்த்து வசனம் மாறி. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். மேல, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமாக கீழ்பூசு. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமாக கீழ்பூசு. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அதாவது இந்த வசனம் சொல்லப்படுகிற அவனோட அடிப்படை பார்க்கும்போது இது லாஸ்ட் வந்து அது கிரியையில் காண்பிக்கிறார். அதாவது சொன்ன உடனே அவர் வந்து அந்த விசுவாசம் அப்படியே நம்ம விசுவாசிக்கிற செயலில் காட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த விசுவாசத்தை வந்து எப்படி கொண்டு வர்றாருன்னா கிரியையில் கொண்டு வர்றார். கிரியையில் கொண்டு வந்து அதாவது நோவா வந்து தன்னுடைய கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிக்கிறார். அப்படின்னா அந்த பேழையெல்லாம் முழுவதுமாக கட்டி முடிச்சு இதுக்குள்ளாக கடந்து போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து கிரியையில் காண்பிக்கிறார். அப்படின்னா நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது யாக்கோபு 2:24 கூட சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அப்படின்னா நோவா அவர் என்ன பண்ணாருனாக்கா முதல்ல விசுவாசித்தார், அதை வந்து அதன் மூலிமா வந்து கீழ்ப்படிஞ்சார் தேவனுக்கு. அடுத்து வந்து கிரியையில் கொண்டு வந்து அந்த பேழையை வந்து அவர் செஞ்சு முடித்தாருன்னு நாம் பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை அப்படியே வாசிடுங்க சார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 5:29. அதாவது இந்த இடத்துல நான் பார்க்குறேன், அந்த வசனம் எதுக்கு சொல்கிறாருன்னாக்கா, நோவா வாழ்ந்த அந்த காலம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அதாவது ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செஞ்சுட்டு அவருடைய சிற்றின்பங்களும் மற்ற அவருடைய விருப்பத்துக்கு போல அவர் அந்த வாழ்க்கை அந்த நாட்கள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுவது இல்லைங்களா, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மனிதர்களுடைய அவருடைய பேச்சு கீழ்ப்படுகிற பார்க்கலாம் தேவனுடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது அவசியமாக இருக்குது. அப்படின்னா அந்த நோவா வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தேவன் சொன்னது காரியங்களை குறித்து ஜனங்கிட்ட போய் சொல்லியிருப்பார். எப்படி தேவன் வந்து இந்த மாதிரி அழிக்க போகிறாரு, எது நீரினால் அழிக்க போகிறாரு, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனங்கள் கேட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி கேட்கும்போது அவர் வந்து என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அந்த ஜனங்க மழையே ஒன்று நான் பார்க்காது இருக்கும்போது மழையினால் உலகம் அழிவு போதான்னு சொல்லிட்டு நோவாவை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேள்வி பண்ணியிருக்காங்க. உனக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு நீ தேவன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக ஒரு பைத்தியமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பார் இவர் அப்படின்னு கூட ஒரு கிண்டல் பண்ணியிருக்குவாங்க. அப்படி செய்கிற கூட இந்த இதில் வந்து அவர் சிந்தித்து பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து அவர் எப்படி அவருக்கு சிந்தை இருக்குதுனாக்கா, நான் மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முடிவு எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது அவருடைய பார்வைக்கு வந்து எப்படி தான் இருக்குது, இது எல்லாமே நடக்கக்கூடாத காரியங்களாக இருக்கிறனால அவர் வந்து அதை விசுவாசிக்கிறார். அப்படி விசுவாசிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதை கிரியையில் கொண்டு வரும்போது மனிதருடைய ஆலோசனையோ மற்ற யாருடைய ஆலோசனையும் கேட்காம, அதாவது எனக்கு கண் முன்னாடி அது நடக்கக்கூடாத காரியமாக இருக்குது, நான் அதை பார்க்கல, இருந்தாலும் தேவன் இப்போது சொல்கிறாருனாக்கா அதை நான் நம்பி விசுவாசித்து நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன், இதன் மூலமாக என்னோடய குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படின்றத ஒரு காரியத்தை வந்து செய்கிறாரு. இதன் மூலமாக அவர் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா
அவரை வந்து ஒரு நீதிமானா பார்க்கிறார். எப்படின்னா விசுவாசித்து அவர் கீழ்ப்படிஞ்சு கிரியில் காண்பிக்கிற இந்த காரியத்தை தான் தேவன் அவர் உத்தமனு நீதிமானா பார்க்குறான்னு பார்க்குறோம். சரி, இப்போ வந்து பார்க்கக்கூடிய இந்த காரியங்களை வந்து அதாவது இனிமேல் பார்க்கக்கூடிய காரியம் வந்து நிழலும் பொருளுமா நான் பார்க்க போகிறோம். நிழலும் பொருளுமா பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். அந்த நாட்களில் இரட்சகர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தினோடு கூடுகிறதினால் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவானார்கள். அதாவது இந்த சம்பவம் நமக்கு தெரியும், வசனம் சொல்லப்படுகிற பிரகாரம் அதாவது ராட்சசர்கள் இருந்தார்கள் அப்படின்னா இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் வந்து அதாவது நோவா காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துறோம். இப்போ வந்து அது வந்து நிழலாக இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய காரியம் வந்து பொருளாக இருக்குது, நிஜமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது எப்படி நிஜமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த வசனம் அந்த காலத்தில் வந்து ராட்சதர்கள் இருந்தாங்க நோவா காலத்தில். இந்த ராட்சதர்கள் இந்த நாம் வாழக்கூடிய இந்த சுவிசேஷ யுகத்தில் அவங்க வந்து எப்படி ராட்சதர்களாக இந்த பூமியில் இருக்கிறாங்க அப்படின்றத கூட நம்ம வாசிப்போம். கீழே இருக்கிறத வாசிங்க. இவர்கள் ட்ரஸ்டுகள், வணிகூட்டு நிறுவனங்கள் மற்றும் கிறிஸ்தவ அரசாங்கங்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் அமைப்புகளின் பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். இவையே இன்று உலகம் முழுவதையும் தங்கள் பிடியில் வைத்துள்ளன. அதாவது அன்னைக்கு வந்து அந்த ராட்சதர்கள் எப்படி தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து அன்னைக்கு இருந்த ஜனங்களெல்லாம் தன் கண்ட்ரோலில் கொண்டாந்தாங்களோ அதே போல் இன்று நம்ம வாழும் காலத்தில் வந்து யார் தான் இருக்கிறாங்கனாக்கா பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், ட்ரஸ்ட்டுங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்துவ அரசாங்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய அரசியல் ரீதியான இருக்கிற எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோல் வச்சுக்கின்னு இந்த உலகம் முழுவதும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது வந்து நோவா காலத்தில் வாழ்ந்த அந்த நாட்களில் வந்து எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ராட்சசர்கள் செஞ்சாங்களோ அதே போல் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த உலகத்தில் நடந்துன்னு இருக்குது. அப்படின்னா ஜனங்கள் வந்து அதாவது எல்லாரும் ஒரு எப்படி சொல்லனாக்கா இப்போ மிடில் கிளாஸ் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவங்க துன்புறுத்துகிற மாதிரி வேதனைக்கு உட்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் என்னன்னாக்கா பெரிய பெரிய வணிக நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது, ராட்சதர்களை போல் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னாக்கா இந்த கிறிஸ்துவ அரசாங்கம் அப்படின்னு பார்த்தா இந்த கிறிஸ்துவ மண்டலம் இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கனாக்கா இந்த அரசியல் அரசாங்கத்தோட கைகோர்த்து அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் அதாவது சபையாக இருக்கிற நமக்கு வந்து அவங்க வந்து எப்படியே ராட்சசர்களாக இருந்து நமக்கு அந்த ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுன்னு கூட இந்த இடத்துல நான் பார்க்குறோம். அடுத்தது வந்து மத்திய 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். 39 வசனம் வேணா இந்த விளக்கம் மட்டும் வாசிச்சுட்டு. அவர்கள் அறியாதிருந்தார்கள். வர இருக்கும் பெரிய மழையை பற்றி கவனிக்காமல் நோவாவின் சாட்சியை நம்ப மறுத்தார்கள். அதுபோலவே கர்த்தருடைய நாளில் ஆரம்ப காலத்தில் அவருடைய வருகை அதாவது சன்னதி மற்றும் வர இருக்கும் உபதரம் குறித்து அறிவிப்பை உலகம் நம்பாது. அதுபோல இந்த யுகத்தின் முடிவில் கர்த்தருடைய மக்கள் மட்டுமே கிறிஸ்துவின் வருகையும் வர இருக்கும் உபதரவ காலத்தையும் அறிந்து கொள்ளுவார்கள். சாதாரணமான ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்பதை குறிக்கும் வகையில் வெளிப்படையாக இதுவும் இருக்கவில்லை. இது மிக விரைவில் நிகழிருக்கும் பெரிய மாற்றங்களுக்கு அடையாளங்களை அவர்கள் கவனிக்கவில்லை. சாட்சியை சீர்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் மும்பரமாக இருந்தார்கள். மேலும் தொடர்ந்து ஏளனம் மட்டுமே செய்தார்கள். இந்த யுகம் முடிவதற்குள் தற்போதுள்ள எந்த ஒரு அமைப்பின் மூலமாகவும் உலகம் முழுமையாக கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்பட்டது. காலத்தின் அடையாளங்கள் உலகின் வெளிப்புற சூழ்நிலையில் காணப்பட்டது. ஆரம்பம் முதற்கொண்டு சகலமும் இருந்தபடியே இருக்கிறதே. அவருடைய வருகை பற்றி வாக்குத்தத்தங்கள் எங்கே? அப்படி இருக்க சபை எவ்வாறு விழுப்படையும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே படிச்சுருங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம் அதுக்குரிய விளக்கத்தை வாசிக்கும். ஆனால் அந்நாட்கள் இது வருகை என்பதை குறிக்கவில்லை, மாறாக வருகைக்கு பிந்தையதை
சந்திதி அல்லது இறப்பு என்பதையே குறிக்கின்றது. நோவாவின் நாட்களில் என்பவை நோவாவின் காலத்திற்கு முந்தைய நாட்களை குறிக்காதது போலவே மனுஷகுமாரன் நாட்களிலும் மனுஷகுமாரனின் சந்திதிக்கு அதாவது இருப்புக்கு முந்தைய நாட்களுக்கு குறிக்கவில்லை. நோவாவின் நாட்கள் ஜலப்பிரளயத்திற்கு முந்தைய காலம். நோவா மற்றும் லோத்தின் காலங்களில் காணப்பட்ட ஒழுக்கேடு மற்றும் சிற்றின்ப நாட்களில் ஆகியவை தற்போதைய யுகத்தின் இறுதி காலத்திலும் உலகில் நிச்சயமாக காணப்படும். இருப்பினும் அது இங்கு சொல்லப்படும் முக்கிய பாடம் அல்ல. அனைத்தும் வழக்கம் போலவே தொடரும். வரவிருக்கும் யுக மாற்றத்தை பற்றி நோவாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கிறிஸ்தனுடைய சபையும் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்தில் அசுரர்கள் ஆதிக்கம் செலுத்தியது போல இக்காலத்தில் பெரும் வணிக குழுமங்கள் சூழ்நிலையில் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்றன. அப்படியே இருக்கும் உபத்திரவம் என்னும் கொடிய அக்கினிக்கு முன்பாக வருகை கிரேக்க சொல் பரிசியா, அதாவது சந்திதி அல்லது இறப்பு. அதாவது இதில் சொல்லப்பட்ட அந்த விளக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படிங்கும் போது நம்முடைய சுவிசேஷத்தில் நடக்கும் அப்படின்னா, அது வந்து நோவா காலத்தை எதை குறிக்குதுனாக்கா அந்த ஜலப்பிரளயத்தை குறிக்கல. நோவா காலத்தினுடைய முந்தைய நாட்களை குறிக்குது. அதே போல் இப்போ வந்து சுவிசேஷத்தில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ரெண்டாவது வருகை அதாவது பரோசியா அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அசுரர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்து நிழலும் பொருளும் நம்ம முன்ன சுருக்கமாக இது எப்படி பார்க்கலாம்னாக்கா, நோவா குடும்பம் இதை யாரை குறிக்குதுனாக்கா திருச்சபை, அதாவது சபை வகுப்பாரை குறிக்குது. அது வந்து பேலை வந்து நோவா கட்டுறாருல, இதை வந்து நிஜத்தில் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவின் சாயலை அடைவதை குறிக்குது. அடுத்தது வந்து அதாவது இந்த உலகத்துக்கு வரப்போக அழிவு குறித்து அவர் வந்து நோவா அறிவிக்கிறார். ஆனால் அதை அறிவிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் கூட சபையாரும் நமக்கு தெரியும். எப்படி மகா உபத்திரம் வரும், சபை முடிஞ்ச பிறகு மகா உபத்திரம் நடக்கும். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி முடிவில் தேவனுடைய ராஜ்யம் நடக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இதே போல் அன்னைக்கு வந்து நோவாக்கு மட்டும் தேவன் அறிவித்தார். இன்னொரு வந்து என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து அன்னைக்கு வந்து நோவா வந்து உலக அந்த மற்ற ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் வந்து கேலி கிண்டல் ஏளனம் பண்ணாங்க. இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற நாம வந்து கூட வரக்கூடிய காலங்களை குறித்து தேவனுடைய திட்டம் இப்படியா இருக்குன்னு நம்ம சொன்னால் கூட அதை கூட இந்த நாட்களையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம வந்து குறித்து எப்படி பேசுவாங்க, ஏளனமாக கேலி கிண்டலமாக பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நோவா குடும்பம் அழிக்கப்படும் போது நோவா குடும்பம் அழிக்கல. இந்த நோவா குடும்பம் பேழைக்குள்ள தேவன் விட்டு கதவை அடிச்சுட்டு தண்ணீரால் இந்த பூமியை நிரப்பும் போது அந்த பேழை வந்து எப்படி போகுதுனாக்கா பூமியிலிருந்து அப்படியே மேலே எழும்பி மேலே போகுது. அப்படி அந்த பேழை மேலே போகிறது வந்து என்ன குறிக்குதுன்னு பார்த்தா சபை வகுப்பார நம்ம பூமியில் தான் இருக்கிறோம். ஆனால் பூமியில் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி கடந்து போவோம்னாக்கா மகிமைக்குள்ளாக பூமியிலிருந்து மேலோகம் மகிமைக்குள்ளாக கடந்து போகும். கடந்து போகிறது மட்டும் இல்லாமல் எப்படி பேழைக்குள்ள நோவா குடும்பமும் 2 உலகத்தை பார்த்தாங்க. அழிவுக்கு முன்னாடி இருந்த உலகம், அதே போல் அழிஞ்சு பிற்பாடு இன்னொரு உலகம் ஸ்டார்ட் ஆச்சு 2ஆம் உலகத்தில். அதை கூட அவங்க அதில் பார்த்தது போல் சபை வகுப்பார் கூட எப்படி பார்க்குவாங்கனாக்கா இப்போ இருக்கிற உலகத்தையும் பார்ப்போம், நம்முடைய விசுவாச கண்கள்னா வரப்போட யுகத்திலும் நம்ம எப்படி இருப்போம், உலக மனுக்களை எப்படி இருப்பாங்க அப்படின்ற நம்ம விசுவாச கண்களால் பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லாத என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம், இந்த ஒரு சுவிசேஷத்தை நோவா அன்னைக்கு வந்து அறிவித்தார். எப்படி அது செயலில் கிரியையில் காண்பிச்சார். ஆனால் ஜனங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி தேவன் எச்சரிக்கிறாரு, இதை இந்த உலகத்தை வந்து தண்ணீரால் அழிக்க போகிறாரு. ஆனால் யாருமே கேட்கல. அதே போல் இன்றைக்கு சபையை வகுப்பார் எல்லாரும் இடத்துல சுவிசேஷம் சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து இப்படி தான் இருக்குது. தேவன் வந்து அவருடைய திட்டம் இப்படி இருக்குது, மகா உபத்திரவம் நெருங்கி இருக்குது, சபை எண்ணிக்கை முடிஞ்சப்பாடு அதனுடைய மகா உபத்திரவம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைய இருக்கிற ஜனங்கள் வந்து யாருமே அது கேட்கறது இல்லையா அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையில் வந்து அவர்களுடைய இந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்கிறதா சரி. ஆனால் நீங்கள் சொல்கிறக்கூடிய காரியம் எதுக்குமே ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுடைய சுவிசேஷத்தை கூட புறக்கணிக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி வந்து அழிவில் சிக்கிக்கொண்டாங்க. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற ஜனங்க அழிவில் சிக்கிக்கொள்ள போகிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்ததில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா,
ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து கிறிஸ்துவின் சாயலை அடையிறதை குறித்து நம்ம முன்னொரு மெசேஜ் கேட்டோம் இல்லைங்களா? அதாவது நோவா வந்து பேழையை கட்டுறது கிறிஸ்துவின் சாயலை குறிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி குறிக்கும் போது ஏற்கனவே இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு மே 17ஆம் தேதி ஒரு ஒரு மெசேஜ் கேட்டோம். அது எப்படின்னாக்கா, அதாவது கடமை அன்பு, நீதியின் அன்பு, சகோதர அன்பு, சத்துருவை நேசிக்கிற அன்பு அப்படின்னு இல்லைங்களா? இதை குறித்து பார்க்கும்போது கடைசியாக இந்த சத்துருவ அன்பை குறித்து தான் பார்க்கும்போது தான் அது நம்ம வந்து கிறிஸ்துனுடைய சாயலை அடையிறோம்னு ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து நம்ம யூடியூப்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கேள்வி, பேழை வந்து நோவா கட்டுந்த வந்து நம்ம நிஜத்தில் எப்படி எடுக்கிறோன்னாக்கா, அது நான் வந்து கிறிஸ்துனுடைய சாயலை குறிக்குது அப்படின்னா, இது வந்து எப்படி கிறிஸ்துவின் சாயலை குறிக்கும் அப்படின்னா, அதாவது இது வந்து அடையாளமாக இருக்குது, இது வந்து நமக்கு நிஜமாக இருக்குது. இந்த கிறிஸ்துவின் சாயலை எதை காட்டுது அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சுவிசேஷத்தில் புதுசாக இருக்கிறவங்க சத்துருவை நேசிக்கிற அன்பு, இந்த சத்துருவை நேசிக்கிற அன்பு தான் அவருடைய கிறிஸ்துனுடைய சாயலை குறிக்குது. இதில் நிலைச்சு நிற்கணும் இல்லைங்களா? அது போல தான் நோவா எப்படி பண்ணாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து அவர் வந்து கேட்டார், விசுவாசித்தார், அதோடு இல்லாமல் கிரியைகளும் காட்டினார். ஆனால் காட்டிட்டு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் அவர் தேவன் சொல்லி பிற்பாடு அவருடைய தேவன் அந்த வந்து சோதிக்கப்பட்டுச்சு. அவர் அந்த வந்து எது குறிக்குதுனாக்கா, பேழையை கட்டுறது வந்து கிறிஸ்துவின் சாயலை குறிக்குது. இன்றைக்கி நாம் கூட இந்த ஓட்டத்தில் ஓடும்போது கடைசியான ஒரு அன்பில் எது போகிறோன்னா, சத்துருவை நேசிக்கிற அன்பு. இந்த சத்துருவை நேசிக்கிற அன்பில் போகும்போது அது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அதுதான் கிறிஸ்துவின் சாயலை அடையிறோம். அந்த கிறிஸ்துவின் சாயலை அடையிறது வந்து இது வந்து எப்படி தான் சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த கிறிஸ்துவின் சாயலிடும்போது சத்துருவை நேசிக்கிற அன்பு ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்யணும். இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த பாடத்தை கேட்கும்போது நம்ம கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்ச பிற்பாடு தான் நமக்கு அந்த சோதனையே தொடங்குது. அப்போ தான் நமக்கு அந்த கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அப்படி இதில் வந்து நோவாவுடைய எப்படின்னா, அவர் அந்த பேழையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த குடும்பம் முழுவதுமாக அந்த பேழைக்குள்ளே தேவனை உள்ள அடைச்சி அந்த கதவை அடைக்கிற வரைக்குமே அவர் வந்து விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டார். அது வந்து இதில் என்ன குறிக்குதுனாக்கா, நமக்கு வந்து இந்த நிஜத்தில் வந்து நாம் வந்து கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்ச பிற்பாடு கூட நமக்கு வந்து அப்போ தான் அந்த சோதனையே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட்டு வரும். அந்த இதில் வந்து நம்ம நிலைச்சி நிற்கணும். நிலைச்சி நின்றால் மட்டும்தான் சபை வகுப்பார்க்குள்ள நம்ம அது போக முடியுன்ற கூட இந்த இடத்துல பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதே போல் இந்த ஒரு இது மட்டும் படிச்சிருங்க சார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்திதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதாவது இன்றைய நான் பார்த்த இந்த பாடம் வந்து நமக்கு எப்படி தான் சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நோவா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தில் நோவாவை புறக்கணித்த மாதிரி புறக்கணிப்பாங்க. ஆனால் நோவாக்கு தேவன் வெளிப்படுத்தின எல்லா காரியங்களும் எப்படி வெளிப்படுத்தினா, அதே போல் இன்றைய காலகட்டத்தில் கூட தேவனுடைய திட்டம், வரக்கூடிய அழிவு, வரக்கூடிய யுகம் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையை வச்சு நமக்கு ஒரு நிழலும் நிஜமாக சொல்லியிருக்கிறாரு. இதை நாம் மற்றவங்க சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் நாம் இந்த கிறிஸ்துவின் சாயலை அடையும் போது எப்படி நோவா வந்து அவருடைய கிரியையில் 3 விதமான செயலை காண்பிச்சார். விசுவாசம், கீழ்ப்படிதல், கிரியையில் காண்பிச்சார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவர் கொடுக்குற இந்த தெய்வீக திட்டத்தில் நமக்கு கொடுக்கறது விசுவாசம், அதை வந்து கீழ்ப்படுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் அதிலே நின்று கிரியையில் காண்பிக்கும்போது கண்டிப்பாக நம்ம சபையாக ஓட்டத்தை ஓடி முடிப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்புக்காக நம்முடைய பரலோக பிதாவுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி.